நான் ஒரு கம்பெனியை விற்றேன்ல, ஒரு 3800 கோடி பணம் வந்தது. கையில் ஒரு 200 கோடியை எடுத்தேன். என் சிஇஓக்கு 100 கோடி கொடுத்தேன். எல்லாருக்கும் பணம் கொடுத்துட்டு வந்தேன். 10 கோடி 5 கோடி செஞ்சவன். கடைசியாக பார்த்தா என் ரூமில் இந்த காஃபி டீ கொடுத்தவங்களே நின்னாங்க. அவங்களுக்கு எதாவது கொடுக்கணும்ல. ஸோ அவங்களுக்கு ஒரு 25 லட்சம் ரூபா கொடுத்தேன். அப்படி கொடுத்த ஒரு பொண்ணுக்கு மயக்கம் வந்துடுச்சு. 25 லட்சமா சார்? ஆமாம்மா, நான் 300 ரூபா சம்பளத்தில் வந்தேன் சார், எனக்கு 25 லட்சம் கொடுத்தீங்க. நான் எங்கே சார் இன்வெஸ்ட் பண்ணிட்டோன்னு நான் சொன்னேன். இந்த கடவுள் வந்து இஸ் நோ லாங்கர் மேனுஃபேக்சரிங் லேண்ட். காட் ஸ்டாப்டு மேனுஃபேக்சரிங் லேண்ட். அதனால நிலத்தில் போடுன்னு அவள் போய் இந்த ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் எதிர்க்க ஒரு லேண்டை 35,000 40,000 5 பிளாட் வாங்கி போட்டு. இப்போ அந்த அம்மா வந்து பொண்ணை MBA படிக்க வச்சுட்டு கையில் 5 கோடி பணம் வச்சிருக்கு. அந்த இதில் ஓகே. ரெண்டாவது வந்து இந்த சேச்சுரேஷன் மாதிரியே பிஸ்னஸில் வந்து காம்படிஷன் இஸ் a big threat அப்படிங்கிறாங்க. How to handle competition? Competition will really help you. That will showcase that who you are. Second, it will keep you technologically advanced. But எனக்கு என்ன பிரச்சனைன்னா, நான் எடுத்துக்கிற எந்த பிஸ்னஸுமே காம்படிஷன் இல்லை. எனக்கு பெரிய ப்ராப்ளமே காம்படிஷன் இல்லாதனால. அது மாதிரி உங்களுக்கு அமைஞ்சுதான் இல்லை சூஸ் பண்ணிக்கிட்டீங்களா? அது மாதிரி நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. காம்படிஷன் வரதுக்குள்ளே வித்துடுறேன். ஓகே, காம்படிஷன் வர்றதுக்குள்ளே இதை ஓகே. அது ஒரு எக்ஸைட்மெண்ட்டா? புதிய புதிய தொழில்கள் செய்து அதில் ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணி அதில் ரிஸ்க் எடுத்து அது உங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டா? ஆமாம், கரெக்டாக சொல்லிட்டீங்க. பட் எப்படி இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க? ஒரு சிம்பிளான ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவர் படிப்படியாக. பேக்ரவுண்ட்லாம் இல்லை சார், இல்லை நம்ம எல்லாருமே ஒரே பேக்ரவுண்டில் தான் இருந்தோம். We all came without any education when the day one we were born. தட்ஸ் ட்ரூ. நான் என்ன கேட்கறேன், சில பேர்லாம் அஃப்ளூவென்ட்டானதுலேருந்து வந்திருப்பாங்க. அதெல்லாம் ஒன்றுமே வந்து நீங்கள் வின் பண்ணுவதற்கு படம் என்பது ஒன்று தேவையில்லை. ஐ அம் டாக்கிங் அபௌட் தி இன்ஃபர்மேஷன். இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சு வச்சு இவ்வளோ அதான் கேட்குறேன். ஃபோக்கஸ், கியூரியாசிட்டி. சரி, உங்களுக்கு 2 வார்த்தை கற்றுக் கொடுக்குறேன் உங்கள் வாசகர்களுக்கு. உங்கள் வாசகர்களுக்கு என்ன சொல்ல விரும்புதுன்னா, நீங்கள் எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் ஒன்று ஞாபகம் வச்சுக்கிங்க. அண்டர்ஸ்டாண்ட் திஸ் வேர்ட் கால்டு பாசிபிலிட்டிஸ். தென் யூ ட்ரீம் பிக். உங்களுக்கு கனவு காண்பதில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் ஹேவ் ஃபேண்டசி. ஸோ இது இருந்தால் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகலாம். ஆமாம், பாசிபிலிட்டிஸ். இப்போ நீங்கள் என்னவா ஸ்டார்ட் பண்ணீங்க உங்கள் லைஃப்பை? ஐ ஸ்டார்டட் என்ன டெலிவிஷன் ரிப்போர்ட்டர். ஆமாம், டெலிவிஷன் ரிப்போர்ட்டர்லேருந்து இன்னைக்கு மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக நீங்கள் இருக்கீங்க. ஓகே, அது பேர் பாசிபிலிட்டிஸ். ஓகே, திங்கிங் அபவுட் த பாசிபிலிட்டிஸ். கான்ஸ்டன்ட்லி திங்க். இந்த டோன்ட் கிவ் அப் ஆட்டிடியூட். அதாவது நான் சொன்னேன்னா ஒரு சின்ன தடங்கள் வருது ஒரு பிஸ்னஸில். ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கப்போ திடீர்னு ஒரு ஃபால் வருது. ஏன்னா நிறைய ஏற்ற இறக்கங்களை பார்த்தவர் நீங்கள். அந்த மாதிரி டயத்தில் நம்மளை எப்படி உயிர் போடு வச்சுக்கிறது, ஆக்டிவாக வச்சுக்கிறது? இந்த தோல்விகள் எல்லாம், தடைக்கல்கள் எல்லாம் ஒரு பார்ட் ஆஃப் திங். முடிவில் வெற்றி தானே. இப்போ உதாரணமாக நான் பேங்க்ரப்சி ஃபைல் பண்ணேன். ஓகே, ஃபைல் பண்ணிவிட்டு துபாய் ஏர்போர்ட்டில் உட்காந்துருந்தேன். எனக்கு வந்து லண்டன் ஃபினான்ஷியல் டைம்ஸினுடைய ரிப்போர்ட்டு தெரியும். ஸோ அவன் வந்து எங்கூட பேசினாங்க. சார், நீங்கள் பேங்க்ரப்சி ஃபைல் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா. உன்னை திருப்திப்படுத்துறதுக்கான பதில் வேணுமா, உன் பேப்பரை திருப்திப்படுத்துறதுக்கு பதில் வேணுமா? யாரையுமே நீங்கள் திருப்திப்படுத்த வேணாம் சார், நீங்கள் சொல்லுங்கன்னு. நான் சொன்னேன், என்ன மாதிரி இன்னொருத்தர் 2 முறை பேங்க்ரப்சி ஃபைல் பண்ணியிருக்காரு. அது யார் தெரியுமா உங்களுக்கு? டொனால்ட் ட்ரம்ப். அதுக்கப்புறம் ஒரு புக் எழுதினார். அந்த புக்கில் என்ன எழுதினாரு? ஐ யூஸ் டு வின் வெரி குவிக்லி. ஆஃப்டர் மை பேங்க்ரப்சி ஐ வில் ஸ்டில் வின், பட் ஐ வில் டேக் மோர் டைம் டு டூ த சேம் வின்னிங் பிகாஸ் பீப்புள் வில் நாட் கோஆபரேட். ஓகே, நான் வெற்றி பெறுவது நிச்சயம். இடைக்கால வெற்றி தோல்விகளை பற்றி நான் கவலைப்படுவதில்லை. ஓகே, நிச்சயமாக இந்த சிவசங்கரன் வெற்றி பெறுவான்.